Hi, welcomes to Vidus Biology. So today we are going to talk about the examination CSIR NET. So what is CSIR NET examination? So CSIR NET examination அப்படின்னு சொன்னா இது ஒரு central government examination. So இந்த examination it is conducted by Council of Scientific and Industrial Research. ஸோ சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா உங்களால் ஒரு ரிசர்ச் ஸ்காலராகவோ ஒரு ப்ரொஃபஸராகவோ என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் நம்ம ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஸரை நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாமில் 3 கேட்டகரி இருக்குது. இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரி நம்ம கிளியர் பண்ணுறோமோ அந்த அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும், குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஜேஆர்எஃப் கேட்டகரி அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரி. செகண்ட் ஒன் இஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டி அட்மிஷன் கேட்டகரி. தேர்ட் ஒன் இஸ் பிஹெச்டி கேட்டகரி. ஸோ 3 கேட்டகரியாக அதை வந்து என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேட்டகரி வந்து ஜேஆர்எஃப் டாப் மோஸ்ட் கேட்டகரி. இது வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ் கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்ம எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்னாலும் எந்த ப்ரைவேட் செக்டர் எங்கே வேணாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஜேஆர்எஃப் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து 3 இயர்ஸ் ஃபண்டிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த எக்ஸாம் எல்லாரும் எழுதுவாங்க. செகண்ட் ஒன்று வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து கம்பல்சரியா எம்எஸ்சி முடிச்ச கேண்டிடேட் கம்பல்சரியா ஏதாவது ஒரு ஸ்லெட்டு இல்லைன்னா நெட், அதாவது ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அல்லது நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்ண மட்டும்தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா எந்த காலேஜஸ்னாலும் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாடரேட்டரியா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் அதனால இப்போ நெட்டு ஸ்லெட்டு கிளியர் பண்றது வந்து ரொம்ப வந்து காம்படிஷன் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. ஸோ அந்த கேட்டகிரியில் வர்றது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டி அட்மிஷன் கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியை நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஒர்க் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் எனி காலேஜஸ் ஆர் எனி யூனிவர்சிட்டி இன் இந்தியா. இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் ஸ்டைஃபன் கிடைக்கும், செகண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்காது, ஆனால் நீங்கள் எலிஜிபிள். தேர்ட் கேட்டகரி பிஹெச்டி ஒன்லி கேட்டகரியும். ஸோ இது வந்து புதுசாக இருக்கிற கொண்டு வந்திருக்க கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு யூ ஆர் எலிஜிபிள். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணலாம், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஜேஆர்எஃப் ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து உங்களுக்கு ஃபண்ட் பண்ணி உங்களை வந்து ஸ்காலராக அக்செப்ட் பண்ணி உங்களை என்ன பண்ணலாம், அவங்க ஜேஆர்எஃப்ஆ அவங்களோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணலாம். ஸோ இந்த 3 கேட்டகரிலையும் என்ன ஆகுது, சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்மளை குவாலிஃபை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிற, சிஎஸ்ஐஆர் நெட்டை கண்டக்ட் பண்ணுறதுல வந்து 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த ரூல் மேக்கர், செகண்ட் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க. ஸோ சிஎஸ்ஐஆர் வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இந்த ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு சிலபஸ், அதுக்கப்புறம் நம்ம எலிஜிபிலிட்டிக்கு என்ன ரூலு, அதோட ஃபைனல் கட் ஆஃப், இது எல்லாமே ரெடி பண்ணி அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது வந்து சிஎஸ்ஐஆர் தான். ஆனால் அதை அந்த எக்ஸாமாக எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ இந்த ஏஜென்சி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ணுற ஏஜென்சி. ஸோ இந்த ஏஜென்சி என்ன பண்ணுது, நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகும், அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்டிங், அதோட டிக்ளரேஷன், அதோட ஸ்கோர்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிது தான் மேனேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க வந்து பிளான் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம வந்து சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னாடி ப்ரையரா 6 மந்த்துக்கு முன்னாடி நீங்க யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். மற்ற எக்ஸாம் மாதிரி சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான எக்ஸாம். நம்மளோட நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணி அந்த நாலேஜ் வந்து அனலிட்டிக்கல் திங்கிங்கோட கோரிலேட் ஆனால் மட்டும்தான் நம்மளால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ
நம்ம மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி ஈஸியாக இதை என்ன பண்ண முடியாது, கிளியர் பண்ண முடியாது. பிகாஸ் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுறதுனால அதை வந்து அந்த ஃபண்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கொஷின்ஸை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்டிருப்பாங்க. நமக்கு இந்த ஈஸியான ஆன்சர்ஸையும் நம்ம வந்து திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நமக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து எப்போ தகுதி அறிங்க சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எம்எஸ்சி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி நீங்கள் பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்க, பிடெக் கம்ப்ளீட் பண்ணவங்க, மினிமம் 55 மார்க்ஸ் இருக்கிறவங்க. மற்ற கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 55 மார்க்ஸ் மஸ்ட்டு. ரிமைனிங் கேட்டகரிஸ்க்கு வந்து 50% மார்க் இருந்தால் இனஃப். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரி, இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க வந்து நம்ம சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் செமஸ்டர் இருக்கீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் வெயிட்டிங் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனல் இயர் ரிசல்ட்ஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ரைட், அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், எழுதலாம். ஸோ அதுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணி என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். ஸோ 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருங்க, பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஆர் உங்க எலிஜிபிள் டு கோ ஃபார் த ரிசர்ச். மினிமம் உங்களுக்கு வந்து மினிமம் 75 மார்க்ஸ் இருக்கணும். ஆனால் வந்து உங்களுக்கு என்னன்னா, நீங்கள் வந்து ஜேஆர்எஃப் அண்ட் பிஹெச்டி கேட்டகரிக்குள்ளே தான் போவீங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரிக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் வந்து பிஇ பிடெக் முடிச்சுட்டு எம்இ எம்டெக் அது பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நெட்டு கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசர்ச்சுக்கு வந்து அப்ளை பண்ணி போகலாம். ஸோ ஏஜ் லிமிட், இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு சொன்னோன்னா, மினிமம் 30 இயர்ஸ், அதாவது மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கணும். ஜேஆர்எஃப்க்கு வந்து நீங்கள் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணீங்கன்னா யுவர் எலிஜிபிலிட்டி ஃபார் த ஜேஆர்எஃப் நீங்கள் எலிஜிபிள். ஆனால் இதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரி, அது அந்த கேட்டகரிக்கெல்லாம் வந்து கம்பல்சரி 30 இயர்ஸ்க்கு மேலே தாண்டக்கூடாது. ஆனால் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜென்ரேஷன் அண்ட் விமன் வந்து 35 இயர்ஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன். அது மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளிகபிள். அதாவது நீங்கள் 33 இயர்ஸ் வரைக்கும் ஜேஆர்எஃப் எழுதலாம். விமன் கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு, தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட்லாம் 35 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் எலிஜிபிள் ஃபார் த ஜேஆர்எஃப் கேட்டகரி. ஸோ அது வரைக்கும் என்ன நீங்கள் அப்ளிகபிள். ஸோ மற்றபடி ஜேஆர்எஃப் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரிக்கு வந்து அப்பர் லிமிட்டே கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வயசில் வேணாலும் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரியே எழுதி கிளியர் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்ச கேண்டிடேட், உங்களுக்கு வந்து இல்லை உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அகெயின் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணணும்னு இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம், எழுதி கிளியர் பண்ணி நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண குவாலிஃபை ஆகலாம். நெக்ஸ்ட் இதில் உள்ள அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் 6 ஸ்டெப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சிஎஸ்ஆர் நெட் வெப்சைட்டில் அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க. அதுபடி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபீ பே பண்ணி அதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சிஎஸ்ஆர் நெட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் இந்த ப்ராசஸ் எல்லாமே அக்கர் ஆகும். ஸோ ஜென்ரலாக நெக்ஸ்ட் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அதோட ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஜூன் 2025 வந்து பேஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 1150 ருபீஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கெல்லாம் 600 கலெக்ட் பண்ணாங்க. ரிமைனிங் கேட்டகரிக்கு 325 ருபீஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபீஸ். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஃபீஸு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து
ஜூன்லையும் டிசம்பர்லையும் ஒரு எவ்ரி இயர் 2 டேர்ம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூன் 1, டிசம்பர் 1. ஸோ இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக எம்சிக்யூ டைப் தான் இந்த எக்ஸாம். ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம் தான் நமக்கு. ஸோ 3 hours நடக்கும். இந்த 3 ஹவர்ஸில் வந்து பிரேக் எதுவும் இருக்காது. 3 hours நடக்கும். 2 லாங்குவேஜில் நடக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பை லாங்குவேஜில் இது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணும்போதே உங்ககிட்ட கேட்பாங்க, இங்கிலீஷில் வேணுமா இல்லைனா ஹிந்தியில் நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் நீங்கள் அந்த லாங்குவேஜை மறக்காம கம்பல்சரியா அதை நோட் பண்ணி நீங்க வந்து ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ ஏன்னா இவன் ஹிந்தியில மாத்தி எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே ஹிந்தியில தான் வரும். ஸோ தட் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல வந்து 3 பார்ட்டா டிவைட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. பார்ட் ஏல வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டட் இல்லாத ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் மட்டும்தான் அந்த பார்ட் ஏல இருக்கும். ஸோ அதில் வந்து 15 கொஷின்ஸ் நமக்கு வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. அந்த 20 கொஷின்ஸ் கொடுத்து 15 கொஷின்ஸ் எழுத சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஈச் கொஷின் கேரி 2 marks. சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்தவரையில் இருக்கிற ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி என்னன்னா அதில் நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கொஷின் எக்ஸாம்பிளுக்கு பார்ட் ஏல நீங்கள் ஒரு கொஷின் கரெக்டாக எழுதிருக்கீங்க, யுவர் கெட் 2 marks உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2வது கொஷின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஷினில் இருந்த 2 marksலேருந்து 0.5 mark இதில் போயிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இந்த கொஷின்ல இருக்கும். அதாவது 1/4 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ல எடுத்துருவாங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் நீங்க அதை எழுதுங்க, இல்லாட்டினா அதை ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ ஏதாவது இப்போ குருட்டாம்போக்கில் நம்ம அடிச்சு ஆன்சர் வந்துடும், நமக்கு வந்து ஈஸியாக கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆஸ்பெக்ட் உங்கள் மனசில் இருந்ததுன்னா அதை இப்போவே தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் இந்த எக்ஸாமில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சரை திங்க் பண்ணி எழுதுனா மட்டும்தான் உங்களால் இதை என்ன பண்ண முடியும், கேரி ஓவர் பண்ண முடியும். ஸோ பார்ட் ஏ ஃபுல்லாகவே என்னது ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் இருக்கும். பார்ட் பி வந்து நம்மளோட கோர் சப்ஜெக்ட்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து 50 கொஷின்ஸ் கொடுத்து உங்களுக்கு 35 கொஷின் கொடுத்துரு எழுத சொல்லுவாங்க. அதுவும் 2 marks ஈச் கொஷின் 2 marks. பார்ட் சி, கம்மிங் டு த பியூட்டி, பார்ட் சி தான் வந்து ரொம்ப வந்து என்னது நம்மளோட மாஸ்டர். ஸோ பார்ட் சியில் தான் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், நம்மளோட சப்ஜெக்டையே எந்த அளவுக்கு ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங்குள்ள உங்களை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து இங்க இருக்கும். உங்களோட ரிசர்ச் நாலேஜை அவங்க டெஸ்ட் பண்ற மாதிரி தான் எவ்ரி கொஷின்ஸ் அதில் ப்ரெசென்ட் கேட்டிருப்பாங்க. சில கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஷின் கிராஃபிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அப்புறம் டயக்ராமெட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த ரிசல்ட் நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து 75 கொஷின் கொடுத்து 25 கொஷின் தான் அவங்களை எழுத சொல்லுவாங்க. ஸோ ரிமெம்பர் தட் 75 கொஷின் கொடுத்து 25 கொஷின் எழுத சொல்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ தட் அதில் ஹை லெவல் கொஷின், அனலிட்டிக்கல் கொஷின்ஸ் தான் ப்ரெசென்ட் அப் ஆகிருக்கும். அது ஒரு கொஷினும் 4 mark கேரி ஆகும். ஸோ நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா 1 mark அதுலேருந்து மைனஸ் ஆகும். ஸோ 25 கொஷின்ஸில் இப்போ 10 கொஷின் கரெக்டு, 2 கொஷின் தப்புன்னா 2 marks அதுலேருந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ பார்ட் சி வந்து நீங்கள் நல்லா எழுதிட்டனாவே நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த மார்க்கிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும், அதுக்கு எவ்வளோ மார்க், அதுக்கு எவ்வளோ நெகட்டிவ் மார்க்கிங், டோட்டலாக 200 marksக்கு நீங்கள் 3 hours இந்த எக்ஸாம் வந்து என்ன பண்ணுவீங்க, எழுதுவீங்க. ஸோ ஹியர் பார்ட் ஏல என்ன மாதிரியான உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸ்ல இருந்து டைம் அண்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராபபிலிட்டி பற்றி நிறைய கொஷின்ஸ் வரும். அப்புறம் விஷுவல் ரீசனிங் வரும், அதுக்கப்புறம் சீரீஸ் நம்பர்ஸ் வரும். ஸோ நம்பர் சிஸ்டம் வரும், கிராஃப் வரும், பை டயக்ராம், பார் டயக்ராம், மீன், மீடியம், மோட். ஸோ அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் பார்ட் ஏ. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கோர் சப்ஜெக்ட் பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் நியர்லி 13 யூனிட்ஸாக வந்து அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த 13 கோர் யூனிட்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த கோர் யூனிட்ஸில் 13 யூனிட்ஸையும் நீங்கள் படிக்கணும். பட் அதில் 10 to 11 யூனிட்ஸ் நீங்கள் நல்லா தரோவாக படிச்சிருந்தீங்கன்னாவே யூ கேன் கிளியர் இட் ஈஸிலி. அதை வந்து ஈஸியாக வந்து சிஎஸ்என்எட்டை கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து 13 யூனிட்ஸில்
ஒண்ணே ஒண்ணு வந்து பிளான்ட் ரிலேட்டடான பிளான் பயாலஜி இருக்கும், சிஸ்டம் பிசியாலஜி, பிளான் பிசியாலஜி இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து அனிமல், அதாவது பாட்னி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து அதுல கம்மியா இருக்கும். அதாவது பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லலாம், பாட்னி படிச்சவங்க வந்து ரிமைனிங்கை வந்து அவங்களோட கோர் சிலபஸ்ல படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அனிமல் படிச்சவங்களுக்கு வந்து பிளான்ட் ரிலேட்டட் வந்து தெரியாது. ஸோ அந்த 13 யூனிட்ஸையும் ஒருத்தரால ஃபுல்லா கவர் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ தட் நம்ம அதில் ஒரு 10 to 11 யூனிட்டை சூஸ் பண்ணி கிளியரா படிச்சிட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஈஸியா என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து 13 யூனிட்ஸை அதை வந்து 4 கேட்டகரியாக டிவைட் பண்ணி இங்கே இந்த ஸ்லைட்ஸில் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இனி வர வர ஒவ்வொரு லெக்சர்லையும் ஒவ்வொரு யூனிட்டாக எடுத்து அந்த ஒவ்வொரு யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்து கிளியராக அதை வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால் முடிஞ்சு எங்களால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு